செகண்ட் லவ் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஷோ. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து நாமளும் வந்து முதல்ல வந்து ஒரு எபிசோடு வந்து என்னென்னா இது தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்குதா அப்படின்னு ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா இந்த செகண்ட் லவ்வில் சீசன் 1 எபிசோடு 1 வந்து இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விரிவான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். இது பிக் பாஸில் டெய்லி நாங்கள் வந்து எங்கே போனாலும் அந்த இதை வந்து பார்த்துட்டு உடனே பண்ணுற அந்த மாதிரி இந்த சீசன் நாங்கள் பண்ணலை. நிறைய வேலைகள் இருக்குது. நேரம் கிடைக்கும் பொழுது அந்த 35 எபிசோடையும் பண்ணோம். இப்போ நான் நடுவில் வந்து திடீர்னு வெளியே போகிறோம், ஒரு 2 நாள் வெளியே போகிறோம் அப்படின்னா அங்கெல்லாம் போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதை இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு டைம் இருந்துன்னா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நேரம் கிடைக்கும்போது இப்போ வெளியூரே போனாலும் அங்கே சிக்னல் இருந்து இதெல்லாம் ஒழுங்காக பார்த்து பக்காவாக இருந்தால் மட்டும் அதை பண்ணலாம். இல்லைன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பொறுமையாக நாங்கள் அதை பண்ணுறோம். இது ரிலேஷன்ஷிப் மேட்ரு, ரொம்ப அவசரமாலாம், ஏன்னா அது அப்படியே தான் இருக்க போகுது, அந்த எபிசோடு அங்கே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நேரம் கிடைக்கும்போது எடுத்து இதை நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். இதுக்கு நடுவில் கூட நம்ம வந்து வேறு ஏதாவது நடுவில் ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிறத கூட நான் வந்து பேசி போடுறேன். ஆனால் இது வந்து என்னென்னா நேரம் கிடைக்கும் பொழுது ஒன்று ஒன்றா நம்ம பண்ணி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே பண்ணியாச்சு. இதை தான் இதில் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். ஸோ செகண்ட் லவ் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறாங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ இன்னொரு டிஸ்க்ளைமர். இந்த டிஸ்க்ளைமர்னா ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம பேசும்பொழுது எல்லாரும் வந்து எனக்கு என்னையா அப்படின்னு எடுத்துக்கூடாது. இது பொதுவான ஒரு கருத்து. இந்த மாதிரி எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாருடைய ரிலேஷன்ஷிப்லையும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து யாரையும் குறிப்பிடவும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே எல்லா பிரச்சனையுமே அனுபவிச்சிருப்பீங்க. பொசசிவ், சண்டை, இப்போ இவங்க சொல்கிறாங்களே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து தான் எல்லோரும் வந்திருப்பீங்க போது அந்த உதாரணங்களோட சொல்லும்போது இது வந்து பொதுவானது, இது வந்து எல்லோரையும் யாரையும் குறிப்பிடுவனால அப்படின்றதையும், எனக்கு இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. அதனால் வந்து அது ஒவ்வொருத்தவங்கள்ட்டிருந்து வர்ற விஷயங்களை புதிய புதிய நண்பர்கள், புதிய புதிய இடங்கள் அப்படின் போது ஒவ்வொரு ஆள் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்கவுங்களும் ஒரு விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நிச்சயமாக சொல்லுவோம். எல்லாத்த விட முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒருத்தருக்கு நடந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. அது நண்பர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றத இன்னொரு நாளில் அது வந்து சொல்லியே சொல்கிறேன் நான். கண்டிப்பாக. ஓகே, எனிவே இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகேவா? செகண்ட் லவ் இது என்னென்னா, ஏன் இந்த முன்னறிவிப்பு முன்னேற்பாடு இதெல்லாம்னா, அவங்க ஒரு வேலையில் இருக்காங்க, நான் ஒரு வேலையில் இருக்கேன். அப்போ அதை விட அப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணணும். இவ்வளோ வேலைக்கு மத்தியில் இதுக்கு நேரம் செலவிடும்போது கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரமாவது ஆகும். ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போகிறதுக்கு, நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கே வந்து 1 மணி நேரம் அப்படியே பார்த்துட முடியாது. அது வந்து நிச்சயமாக நடுவில் சமைக்கிறது போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இதை பார்த்து முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரம் நிகழ்ச்சி இது. அதன் பிறகு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து நாம் எப்படி வந்து 10 நிமிஷம் முடிக்கிற ஆளும் கிடையாது. சொல்ல வந்தேன் நான், கை தூக்குனதே ஆத்துவோம். அப்போ எல்லாருமே வந்து ஃபுல் மீல்ஸ் தான் கேட்குறீங்க. 10 நிமிஷம் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சா, நான் இப்போ தான் துணி போட்டேன், இப்போ தான் கடவுள் உளுத்தம் பருப்பு கழுவிட்டு இருந்தால் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களை நானும் கெடுத்துட்டேன், என்ன நீங்களும் என்னை கெடுத்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வந்தானுக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி 2 பேர் மேலேயே அந்த தப்பு இருக்குது. ஓகே, அதனால தான் இந்த நிகழ்ச்சியை ஒரு எபிசோடாக டைம் இருக்கும்போது பார்த்து பண்ணுறோன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை புரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இதில் டிஸ்கிரிப்ஷன்ஸில் அக்கௌண்ட் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். நிறைய செலவுகள், நிறைய விஷயங்கள், நிறைய கடன்கள், அதை எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்றது தான். விருப்பம் இருப்பவர்கள் செய்யுங்க. ஓகேவா? குட். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு எபிசோட் பேசியிருந்தோம் அப்படின்னு ஜாக்கி சொன்னாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியோட ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லவ் எடுத்தோடனே வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நமக்கே கொடுக்குறாங்க, இன்ட்ரோ மாதிரி செஷனில். அதாவது வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. கூடவே வந்து ஒரு சப் ஹோஸ்ட் ஆர் கூடவே இந்த நிகழ்ச்சி இன்னும் கலகல பார்க்க வந்து அந்த ஸ்ருதிகா இருக்காங்கல்ல, அவங்க இந்த கொஞ்சம் அப்படின்னும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து
இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னவோ சரி விடுங்க. ஆனா நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிற நிறைய பேர் அப்படி பேசுறவங்களாம் இருக்காங்க இல்லையா ஜாக்கி? கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயங்கும் அந்த மாதிரி இல்லையா? வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் கொஞ்சி கொஞ்சி ஸோ அந்த மாதிரி பேசுறவங்களும் வருவாங்க, அது ஒன்றும் வருவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருந்தது, ஒரு திருஷ்டி போட்டு மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று, ஒருத்தவங்க எலாபரேட்டாக பேசுகிறாங்க, இன்னொருத்தவங்க டிமின் மோனிஷா அப்படின்றாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவின்னு எல்லாரையும் அங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க. எஸ், நிறைய பேர் பார்க்கறதுக்கு அங்கிருந்து இருக்கிறவங்க தான். முக்கியமாக வந்து லேடிஸ் வந்து மலையாளத்துக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு, ஏகப்பட்ட சேனல் இருக்கு. அப்படி இருந்தும் இங்க அந்த கரையோரத்திலிருந்து இங்க குயில்கள் பாடுவதற்காக அழைத்து வருகிறார்கள். எஸ், ஆஃப் கோர்ஸ், அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர். ஆமா, அதனால் ஒருவேளை அவங்க அந்த ஸ்லாங்லேயே சொல்லியிருப்பாங்க போல, இந்த மோனிஷா தெரியல அவங்க என்னன்ட்டு. அதில் ஏதோ தெரிஞ்சிருக்கும் பொழுது, ஐயோ எடுத்ததுமே இது வந்து மலையாள சேனல் சொல்லிட்டு வானுங்க, அதனால அதாவது கட் பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஸோ அவங்களுமே வந்து நமக்கு ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ருதிகா வராங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் வரும்பொழுதே வந்து என்னன்னா சின்ன சின்ன பீசஸ் மாதிரி சில ஆட்களை வந்து பேச வைக்கிறாங்க. அதாவது லைஃப்ல வந்து செகண்ட் லவ்ங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன பிட், நான்லாம் ஒரு லவ் தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு. இந்த ப்ரோமோவே வந்து கட் பண்ணி எடுத்த ப்ரோமோவே ஒன்னாக்கி ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு லவ் தான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பேஷன் வச்சுக்காங்களேன். ஆனால் ஒரு வேளை தின்ட்டிங்கன்னா அடுத்த வேலை பசிக்கும், அதான் உண்மை. அது மட்டும் கிடையாது, அதனால தான் வந்து காமத்தை வந்து பசியோட கனெக்ட் பண்ணலாம். காமத்தை தண்ணியோடையோ இல்லை மற்ற இதோட அவன் கனெக்ட் பண்ணல, காம பசின்னு தான் சொன்னான். இப்போ இதில் இன்க்ளூடிங் வந்து காமம் வந்து நம்ம வந்து நோயிங்களே அந்நோயிங்களே அதை தனித்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஏன்னா அது மாதிரி தான் பசின்னா ஒரு வேளை ஒரு இதோட முடிச்சு ஒரு மீல்ஸோட முடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி. அது ஓகே, அடுத்தடுத்த வேலைக்கு நீங்கள் விதவிதமாக சாப்பிட்றீங்களா அப்படி. அப்போ அது விதவிதமான்ற லெவலுக்கு இல்லை, அட்லீஸ்ட் பழையதாவது ரெகுலராக கிடைக்கணும்ல. புரியல அதில் என்ன போயிடுச்சு? இல்லை, ஏதோ ஒரு சோறு உங்களுக்கு ரெகுலரா அப்பவுமே வந்து இல்ல வந்து ஏதோட நீங்க கனெக்ட் இல்ல ஆனா என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு சோறு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சோறு இருக்கணும்லன்றேன். ஒரு பன்னோ ஒரு பொறையோ இல்ல ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணவனாவது அப்பப்போ பன்னோ பொறையோ பழையதோ ஏதோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போறான். ஃபுல் மீல்ஸோ ஆஃப் மீல்ஸோ குவார்டர் மீல்ஸோ இல்லை ஒத்தடமோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகலாம் கல்யாணம் பண்ணவன். கல்யாணமே பண்ணாதவன் யோசிச்சு பாருங்க, கல்யாணம் பண்ணி ருசி தெரிஞ்சவன் தனியாக இருக்கிறது எவ்வளோ கொடுமை. ருசி தெரியாதவன் கூட தனியாக இருந்துடலாம், ஆனால் ருசி தெரிஞ்சவன் தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆணோ பொண்ணோ அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதை தான் வந்து இந்த செகண்ட் லவ் பேசுது. எஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. காதல் என்பது வந்து அதோடு முடிந்து விடுவதில்லை. அது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது வந்து இவங்க சும்மா ஒருவனுக்கு ஒருத்தி தான். ஆனால் என்னன்னா டிவோர்ஸ் ஆகிடுச்சு, மனசுக்கு பிடிக்கலன்னும் போது அது எப்படி ஒருவனுக்கு ஒருத்தியாகவே இருக்கும். அதே தான் இந்த ஒருவனுக்கு ஒருத்தியாக என்னன்னா, என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடுவே, நீ எனக்கு தான் காலம் ஃபுல்லாக, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டு தான் அது எல்லாமே. கண்டிப்பாக. அப்போ நீ ஒருவனுக்கு ஒருத்தினா நீ அதே மாதிரி நீ நடந்துக்குமா இல்லையா? இப்போ ஒருவனுக்கு ஒருத்தினா ஒருவனும் நடந்து கொள்ள வேண்டும், ஒருத்தியும் நடந்துக்கணும். அது நடந்துக்கல அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுற, என்னை விட்டு நீ போக முடியாது, சமூகம் உனக்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுற, மிரள்ற. எஸ், அதை நான் சாதகமாக்கிறேன். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அழகிகள் கைது, அழகிகள் நான் தனியாக போய் தோசை தொடும் போது கைது பண்ணிட்டாங்க. அதை நான் கேட்குறேன். கரெக்ட் தான் ஜாக்கி. இல்லை கள்ளப்பருப்பு அரைக்கும் போது கைது பண்ணிட்டாங்களா? கள்ளப்பருப்பு அரைக்கும் போது ஆமாம், யோசிச்சுப்பார். அண்டர்ஸ்டுட். அழகிகள் கைதுன்ட்டு கார் எதிர்க்கையோ எங்கேயோ வந்து உட்காந்து அதுங்கெல்லாம் சாலை போட்டு மூடிட்டு இருக்குது. அப்போ அழகிகள் தனியாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கணும்ல, கூட என்ன பண்ணிட்டு இருந்தானுங்கன்னு கேட்கணும். அந்த புறம்போக்கு இருந்து நிற்க வைக்கணும்ல. எஸ். அப்போ இதெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு அதெல்லாம் வந்து எளிமையாக கடந்து போயிட்டு, அதாவது இது விவாகரத்து பண்ண பொண்ணுக்கோ பையனுக்கோ இன்னொரு கல்யாணம் தமிழ் கலாச்சாரம் என்ன ஆகுதுன்றது எந்த வகையில் நியாயம்? ஓகே, இதை தான் நாங்கள் ரொம்ப எலாபரேட்டாக ஃபஸ்ட்டு எபிசோடில் பேசியிருக்கோம். எஸ், ஒரு மாதிரி போய் பேசி இப்போ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுலேயும் உங்களோட கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். முக்கியமாக அந்த கமெண்ட்டுகளை சொல்லும்பொழுது அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க, சில பேர் டச் விட்டு போயிடுச்சு, அதனால வந்து லைக் பண்ண மறந்துட்டு டபக்குன்னு வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களே நிறைய மறந்துட்டாங்க. இப்போ நானே பாருங்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் சொல்கிறது வந்து நான் தான், அவங்களே மறந்துட்டாங்க. ஏன்னா அந்த குரலுக்கு தனி மவுஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டுது. நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. சரி விடுங்க.
லைக்கு, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. எப்பவும் போல் அந்த ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போல்லாம் வந்து இந்த ஹைப் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஹைப் இருக்குது. திடீர்னு ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 130 பேர் 130 டைம்ஸ் தான் ஹைப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. அதையும் மறக்காமல் டக்குன்னு இந்த ஹைப் பண்ணிவிடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஒரு வாரத்துக்கு 3 ஹைப் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பிரித்து பங்கீடு பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கட்ட குரலில் பண்ண யாருமே கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக. கொஞ்சம் பாருங்க, இந்த இனிமையான குரலில் சேரும்போது இந்த ஹைப் இன்னைக்கு அதிகமாகுது பாருங்க. நல்ல விஷயம். கண்டிப்பாக அந்த நன்றிகள்யா, அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கும் ஒரு இது தானே. ஓகேவா? சரி, இப்போ ஜாக்கி சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்க கார்ப்பரேட் வார்த்தைகளில் வந்து ரம்யா கிருஷ்ணன் சொன்னாங்க. அதாவது இது வந்து ஒரு கோல்டன் டிக்கெட் ஆகவும் பிரேக்கப் ஃபேஸில் இருக்கிற ஒரு 6 ஆண்களும் 6 பெண்களும் வந்து வருவாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 5 வாரம் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. 5 வாரம் என்பது 7 1.25 மாசமா ஜாக்கி? 7:35. ஆமாம், 35. அதான் ஒரு வாரம் வச்சு ஒரு மாதம் ப்ளஸ் 5 days எக்ஸ்ட்ரா. அதுதான் ரைட்டா. ஆமாம், இது ரெகுலராக வரப்போகுது. இது தி பிக் பாஸ் போட்டி ஆடலாம் அப்படிலாம் கிடையாது. ஆமாம், இது வந்து மொத்தமே 6 பேர் தான். ஆமாம், 6 பேர் தான். இதில் வந்து யாராவது கமெண்ட்டுகள்லையும் சொல்லுங்க, இந்த மாதிரி என்னவோ 24 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி வரும்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு மாதிரி தானா இந்த நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு எல்லா சேனல்லையும் வந்துருமா ஜாக்கி? ஓகேவா? அப்போ நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஜாக்கி. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பன்மொழியில் வந்து புலமை பெற்றதுனால டக்குன்னு அதையும் நம்ம வந்து பண்ணுவோம். இன்னொன்று, இங்கே தான் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி மேலே ஏற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இங்கே வந்தப்பறம் தான் எனக்கு தெரியும் மேடம், அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையவே கிடையாது மேடம். அது வெயில் காயும் போது நீங்க ஸ்காட்லாந்து வந்து வேற லெவல். ஆமா, அது என்னன்னா நம்ம நேரம்னு ஒன்று இருக்கும்ல. என்னதான் வெயில் காஞ்சாலும் ஸ்காட்லாண்டா இருந்தாலும், நானும் இப்போ நேற்று யானையும் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வேற லெவலில் இருந்தது ஸ்காட்லாண்ட். ஜாக்கி வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெக்ஸேவரில் ஏதோ தேடிட்டு இருந்தோம். நான் வெளியில் போய் வெயிலில் நிற்கிறேன் அப்படின்லாம் பயங்கர ஐடியாலாம் பண்ணி போய் வெளியில் நின்னாங்க. ஒன்றும் இல்லை. அப்புறம் கீழே கூப்பிட்டு வாப்பா டாக்டர் கூப்பிட்றாங்கன்ட்டு அப்படின்னு கூப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. பட் எனிவே, நம்ம இந்த ஸ்காட்லாந்து வந்ததுமே வந்து நீங்கள் இந்த சம்பவங்கள்லாம் வேற லெவல். அதெல்லாம் வேற லெவல். அது ஒன்று போதுமானது இந்த நாட்டில் வசிப்பதற்கு. அது ஒன்று போதுமானது. பெயர் ஒன்றே போதும், தரம் எளிதில் வைங்கின்ற மாதிரி. இப்படிதான் அதுவும் ஒரு சில பேருக்கு அமையுது பாருங்க. டார்லிங்டன்ல அமையுது. அது என்னன்னா, அந்த கூடிய இருக்கிற சவால்களை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இட்ஸ் ஹேப்பன், இட்ஸ் குட். ஆமா, ஹேப்பனிங் இட்ஸ் குட். ஆமா ஆமா, ரொம்ப ஹேப்பனிங் தான். சரி விடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 5 வாரம் நடக்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து இந்த இதில் வந்து அதான் ஒரு டேட்டிங் ஆப்பே ஒரு வீடியோவான ஒரு ஃபார்மேட்டில் எடுத்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு படமாகவோ ஒரு விஷயமாகவோ எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எபிசோட்ஸாக காட்டுறாங்க. அப்படி தான் நான் இதை வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். அண்ட் அவங்க வந்து கல்யாண மாலையினுடைய ஒரு நவீன வெர்ஷன் மேடம். அவ்வளோதான். இதை வந்து குழந்தைங்களோட பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் மறுநாள் ஸ்கூலுக்கு போகணுன்றதான் 9 மணிக்கு சோத்தை போட்டு படுக்க வச்சிருது. 8:30 சோத்தை போட்டு 9 மணிக்கு படுக்க வச்சுட்டு 10:30 தான் இதை டெய்லி போடுறாங்க. ஆக்சுவலாக 10:30 1 மணி நேரம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பேசுவாங்க, என்ன செய்வாங்கன்னு போது, அதே நீங்கள் குடும்பத்தோட பார்த்துட்டு குடும்பத்தோட வந்து தூங்குற நேரம் 8:30. நாங்களாம் அப்போ வந்து ரேடியோலாம் இருக்கும்போது 7:30 8 தான் அதுவே இழுத்துன்னு போடும். இப்போ என்னன்னா 11:30 12 எப்போ பார்த்தாலும் ஆள் இருக்குது. 7 9 மணிக்கு மேலே அந்த காவலுக்கு நிறுத்தி வச்சுன்னா ரோட்டில் ஆளே இருக்க மாட்டாங்க, லோன்னு இருக்கும். இப்போ பார்த்தா எனி டைம் வேலை, எனி டைம் போயிட்டு இருக்கான். எங்கடா போறீங்க, டேய் எங்கே தானே போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். ஸோ இது ஒரு விஷயம். அதனால வந்து அது நைட்டு 10:30 மணிக்கு போட்டுட்டு சனி ஞாயிறு மட்டும் வந்து 5:30 மணிக்கு போடுறாங்க. ஆமாம். ஏன் சனி ஞாயிறு 5:30 மணிக்குன்னா ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க, ஜஸ்ட் பேசுவாங்க, அவ்வளோதான். அதனால வந்து நீ அவன் மேலே கை போட்ட, இவ எதுக்கு வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணும்போது அது வந்து அதை விட ரொம்ப இதுவாகவே வந்து சீரியல்லாம் வரும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நடுவில் வந்து இந்த ஸ்ருதிகா வந்து என்ன ரோல் பண்ண போகிறாங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி அட்வைஸர் மாதிரியும் ஒரு மாதிரி நான் வந்து இவங்களுக்கு இருப்பேன், ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு அட்வைஸராகவும் ஒரு கியூபிடான ஒரு ஆளாக வந்து நான் நடந்துக்குவேன் அவங்களுக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அவங்க வந்து நிகழ்ச்சியை வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பப்போ. அது வந்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவும் இந்த பாப்கார்னுக்கு கூட ஏதோ ஜாக்கி கமெண்ட் அடிச்சாங்க, இப்போ ஞாபகம் வரல எனக்கு. அது சொல்கிற அளவுக்கு நானும் இல்லை ஆக்சுவலாக. ஆமாம். ஓகே, சரியா. சரி, இப்போ இந்த ப்ராமிசிங்கான ஒரு வந்து எக்ஸ்சேஞ்ச் அங்கே நடக்க போகுதா இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். ஏன்னா 5 பேர் யாருன்னு தெரியாதவங்க உள்ளே வர போகிறாங்க. அவங்க அங்கே வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய
டேட்டிங் விஷயங்கள் யாரையாவது அவங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அந்த விஷயங்கள் வெளியில் போய் தொடரலாமா அப்படிங்கிறத தான் வந்து இது பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் நமக்கே சில ஷாக்கான விஷயங்கள்லாம் நடந்ததுயா, அதை சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அது கூட பார்த்துட்டு இருக்கும்போதே நான் வந்து நோ கமெண்ட்ஸ்ன்றேன் நான். ஆமாம், அது அந்த இடம் வரும்போது நான் திரும்ப சொல்கிறேன். ஓகேவா, சரி. இப்போ நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு பெண்களை தான் கூப்பிட்டாங்க. ஒரு வந்து ஃபஸ்ட்டு 6 பெண்களையும் வந்து கூப்பிட்டாங்க. பெயர்கள் அப்படியே டக்குன்னு சொல்லிடுறேன்யா. பிரியங்கா, மோனிஷா, நேஹா, வீணா, அப்புறம் சிந்தூரி, ஈடன். சிந்தூரி, ஈடன், இவங்கெல்லாம் தான் அந்த 6 பேர் பெண்கள். ஓகேவா, 6 பெண்களும் வந்த உடனே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏவிலாம் போட்டு நமக்கு அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு பிரியங்கா வந்தாங்க. நிறைய ஜாக்கிக்கு பிடிச்ச விஷயம் பண்ணியிருந்தாங்க. அவங்க உடம்பு பூரா நிறைய டேட்டு போட்டிருந்தாங்க. வரும்பொழுதே நானுமே பார்த்தேன். அது நமக்கும் அதுதான் கண்ணில் பட்டுது. சரி, ஓகே, சேர்க்கை அப்படி மேலே. ஸோ அவங்க வந்து டேட்டுலாம் போட்டிருந்தாங்களா. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே ஒரு மாதிரி சாரியில் வந்துட்டு அடக்கமான ஆளுன்னு நினைப்பீங்க, பட் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து குடும்ப பொண்ணாக இருந்து அல்ட்ரா மாடர்னாக இருப்பேன், அல்ட்ரா மாடர்னாக வந்து குடும்ப பொண்ணாக இருப்பேன், ட்ரெஸ்லேயே சேஞ்சஸ் காமிப்பேன் அப்படின்னாங்க. நான் நேற்றுக்கு ஏதோ வந்து சொன்னேனே, என்ன சொன்னேன், ஏதோ ஒரு விஷயம் நேற்று விடுங்க. இப்போ இது ஏதோ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், அவங்க கிடக்குற மைராண்டி அதான் அந்த மாதிரி மொமெண்ட்டில் தான் என்ன டீல் பண்ணுறீங்க லெஃப்ட்டில். கடைசியில் இது பாருங்கள், கடைசியில் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கு. நான் ஆத்தாத்துன்னு ஆத்துறேன், எழுதி வச்சே ஆத்துறதுக்கு எனக்கு அங்கே இல்லை பாருங்கள், டைலாகோடு வருது. சரி, என்னென்னா அவங்க வந்து அவங்களோட லவ் பிரேக்கப் ரொம்ப ஒரு மாதிரி உண்மையிலேயே எப்படிமா பிரேக்கப்னா சாரிங்கிற வார்த்தையிலே எங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னாங்க. அதோட ஸ்டோரி இப்போயே சொல்லிடுறேன். என்ன சாரி பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் கேட்டாங்க. அவங்களோட எக்ஸ் வந்து எப்படி இருப்பாருன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக. அது ரொம்ப கஷ்டம்தாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்டோட குடும்பம் நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஐ வவுச் தட். ஓகேங்களா, ரொம்ப சிரமம் தான்னு வச்சுக்கோங்க. அது இந்த பொண்ணு இந்த பாம்பு இஸ்டின்னு போகுது. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஏதோ இது பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கில்ட் கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வந்து 2 மாதமாக ஒரு பொட்டி திறந்து போய் அதிலே பொட்டியில் இருக்கிற துணி கடந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம வந்து அந்த இன்னமுமா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அது வந்து திஸ் இஸ் நாட் கோயிங் டு பர்ஃபெக்ஷன்ஸ் லிஸ்ட், ரைட்? கலைஞ்சி கிடக்கிறது வீடுன்னு சொன்னது குத்தம், கலைஞ்சே கிடந்தா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால தான் அது கூட யாரோ வந்தபோது கூட இந்த அருவாமனை கதையை சொன்னேன். இந்த மொகஞ்சதாரோ சிந்து அரப்பா நாகரிகம் மாதிரி எவனாவது ஒரு காலத்தில் இந்த ஏராமில் தோன்ற மாதிரி ப்ரெஷ் வச்சு தோண்டிட்டு இருப்பான். எவ்ரிபடி ஹவுஸ் கிச்சன் இஸ் வெரி நீட் அண்ட் க்ளீனு, but everything is in the position. அவனே வந்து சொல்லுவான். But this house lady, very busy woman, I think so, because the arvamani in the middle of the hall. So அப்படின்றத அவன் சொல்லியிருப்பான். அப்பயும் அவன் சொல்லுவான்னா this lady is very, இந்த லேடி இஸ் வெரின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு கமா போட்டிருப்பான். நம்ம என்ன நினைப்போம், அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டான்னு நினைப்போம். அப்போ சொல்லுவான் திஸ் லேடி ஃபாதராவது ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காரு, பட் திஸ் லேடி ஹஸ்பண்டோட டாட்டர் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாரு போல இருக்கு அவங்க ஹஸ்பண்டு. குடிச்ச கோக் கூட இந்த வீட்டில் பாருங்கள் டேபிள் மேலே அப்படியே நவுறாமல் இருக்குது, கோக் கிட்டுன்னு அப்படின்னு சொல்லுவார். அதுவும் ஹிஸ்ட்ரியில் எழுதுவாங்க. உண்மைதான். நேற்றே அதுக்கு ஒரு சண்டையே நடந்தது. ஆக்சுவலி பொண்ணை கெடுத்துட்டு நானே கெடுத்தேன் நீ கெடுக்கலையே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கதை போயிட்டு இருந்தது. அதாவது ஒட்டுமொத்த உருவமாக வந்து உட்காந்துட்டு இருக்குது. கேள்விலாம் பயங்கரமா இருக்குது, கேள்விலாம் பயங்கரமா இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கு ஊட்ட வந்தாவ ஏதோ ஒரு விஷயம், இவங்களுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இது கொடுக்க வந்தா, ஒரே ஒரு பீஸு வாட்டர் மெலன். இவங்க உடனே கையில் வாங்க போனா, அவள் வாயில் கிட்ட வந்துட்டா, இவங்க வாய்க்கிட்ட. இவங்க உடனே இப்படி கையில் வாங்க போனா, ஓ அப்படியா இந்தா அப்படின்னு கையில் கொடுக்குறதுக்கு வந்தாவ. இந்த விஷயத்த ஒரு பெண் பால் செய்கிறத நான் ஆண் பால் செஞ்சு பார்த்துருக்கேன். அப்படியே டிட்டோவா அது இருந்ததா, அதனால அதையும் ஹிஸ்ட்ரியில் எழுதுவாங்க கமா போட்டு. எனக்கு என்னன்னா ஒரு அப்படியே மாறும். ஒரு சின்ன விஷயம் நிறைய நோட் பண்ணுவோம்ல, ஒரு சின்ன விஷயமே டக்குன்னு அப்படியே மாறும், படான்னு மாறும். அதே மாதிரி நான் எதாச்சியா அப்படின்னு நான் ஊட்ட வந்தேன், நீ கையில் வாங்குற, ஓகே நான் வச்சுக்கோ அப்படி. எனக்கு அது ரொம்ப சில நேரங்களில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த ஹாப்பினஸ் எனக்கு எங்கேயோ ஒரு நம்ம கிட்ட நம்ம பட்டம் பாடு இப்போ பாரு இவன் பாடுறான் அப்படின்ற மாதிரி. அதேதான். ஏன்னா நம்ம கிட்ட வரும்பொழுது அந்த என்ன பேச்சு அதோ இப்போ அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்தது. வேல்விழி போடும் தோண்டிலே நான் விழலானின் கூண்டிலே நூலிடைத்தேயும் நோயிலே நான் வரம் கேட்கும் கோயிலே அன்னமே
அன்னமே எந்தன் சொர்ணமே உன்னன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மறு கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே என்னமே தொல்லை பண்ணுமே பெண் என்னும் கங்கைக்குள் பேரின்பமே பாடி தொலைச்சி முடிச்சதும் மயனாண்டி ஆமா அததான் நேத்து இது சொல்லணும்னு நினைச்சேன். இலங்கேஸ்வரர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அந்த டைமிங்கை போட்டு கந்தர்வ குரலோன் ஜாக்கி அப்படின்லாம் போட்டிருந்தாரு. அதுவே கட் பண்ணிட்டாப்பா. கந்தர்வ குரலோன் ஜாக்கி சாங் பாடினேன். ஆக்சுவலி உறவுகள் தொடர்ந்து ஃபுல் சாங் பாடினேன். அப்படியே கட் பண்ணிட்டேன். கார்பரேட் ஸ்ட்ரைக்னு வந்தேன். இவங்ககிட்ட நம்மள சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது நம்மளால. நான் வெறும் குரலை வச்சுக்கிட்டு அப்படிலாம் கூட பண்ணல. அதேதான் குரலுக்கே இப்படி வந்துன்னா மேட்சிங் சார். உங்களுக்கு சொத்தே எழுதி வைக்கிறேன்னு இருக்காங்க சார் உங்க வாய்க்கு. அப்புறம் காலை பாருங்க மேடம். எதுக்கு பாருங்க மறக்க மாட்டேன். மறைச்சுப்பேன். சரியா? சரி. ஸோ அவங்களுக்காக வந்து என்ன அப்படின்னா பிரியங்கா அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கதை தான் அந்த சாரி கதை. என்னென்னா ரொம்ப பாருங்க எங்கேயோ போயிட்டேன். பர்ஃபெக்ஷனிஸ்டாக அவர். மெசேஜ் எதுவாக இருந்தாலும் வந்து இப்படி இருக்கணும், இப்படி தானே வைக்கணும், இப்படி தானே செய்யணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. ஒரு நாள் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பும்போது சாரி அப்படின்றது SRYன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம். சாரிங்கிறது இது கிடையாது ஸ்பெல்லிங், SORRY தானேன்ற மாதிரி ஒரு திரும்ப அதை இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. இவ்வளவு பர்ஃபெக்ஷனோட இது அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களாம். சரி எவ்வளோ நாள் அவருடைய அந்த விஷயத்தை பொறுத்துக்கிட்டீங்க. அவங்க வந்து கார்பேஜ் லெவலுக்கு ஃபீல் பண்ணாங்க. கார்பேஜ் மாதிரி என் மேலே கொட்டிகிட்டே இருந்துட்டாரு அப்படின்னும் பொழுது எவ்வளோ நாள்னா 6 மாசமா அப்படின்ட்டு கொட்டுறது வந்து ரொம்ப நேரம் முழுகி இருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா வெறும் 6 மாசம் காலு கிட்ட வரதுக்குள்ளே கழிட்டாங்க. அதேதான். கார்பேஜ் வந்து போட்டுட்டு வரும்போது கால் கிட்ட அதான் நம்ம வந்து இந்த இதில் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் பர்மனெண்ட்டாக வச்சுருக்கலாமா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 months டென்யூர்லேயே வச்சுருந்துருக்காங்க. அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதன் பிறகு வந்து மோனிஷா அவங்களுடைய கதையை பற்றி சொல்லும்பொழுது என்னென்னா ஒரு நார்சிஸ்ட் பிஹேவியர் அவர் போல இருக்குது. மோனிஷாவுடைய ஏவி நமக்கு லேட்டாக தான் போட்டாங்க. ஜாக்கி அதுக்கான காரணத்தை சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அவங்களுக்கு பேசும்பொழுதே வந்து அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஸ்பஷ்டம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வரல. மலையாள குருவி அதேதான். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நார்சிஸ் பிஹேவியரோட ஒரு 1 year வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வந்து என்னதான் அப்புறம் எப்படி தான் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னால் அதை ரியலைஸே பண்ண முடியல. பட் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வரும்பொழுது ரியலைஸ் பண்ணல, என்னவோ தப்பாக இருக்கு, நீ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு அவர் சொன்னதற்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்துல இருந்து வெளியில் வந்தேன் அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. ஏவி எடுத்திருந்ததும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி அவங்கள கயிறு ஃபுல்லாக அவங்கள கட்டியிருக்க மாதிரியும் அதில் வந்து அந்த டேக்லைன்ஸ் என்னென்னலாம் டேக்லைன்ஸ் இருந்திருக்கோமோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வந்து அதை அவங்க கட் பண்ணி வெளியில் வந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ் ஃபார் மோனிஷா. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டுக்கு மோனிஷாவோட போதும். சார் இன்னொரு பாட்டு வரும்னு சொல்லி நினைக்கிறேன். மோனிஷா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பாட்டு தெரியுது. இந்த இவரு மேடம் டிஆரோட மியூசிக் இது. மோனிஷா என் மோனாலிசா. கரெக்ட். அதுல அந்த படத்துல வந்து நம்ம லைட்டிங்க்கும் நம்ம இதுக்குமே சம்பந்தமே இல்லை ஒரு கேரக்டர் எடுத்து வந்து போறாரு. ஆக்சுவலா அவரு நல்ல இதுல இந்த மைதா மாவுல செஞ்ச மாதிரி இருப்பான் ஹீரோ அவன் தான். ஆமா அதுல இந்த இது மும்தாஜ்ல தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார் அந்த படத்துலயே அடுத்த படத்துலயே தான் வந்தாங்க. இது எதுக்குன்னா கலைஞர் டிவில ஒரு 5-6 பாட்டு தொடர்ந்து வரும் சார். அதுல இந்த பாட்டு வரும். அந்த பாட்டும் அவங்க தம்பிக்கு பிடிச்ச பாட்டு சாணக்கியா அது வரும் சார். இல்லை மேடம் அவங்களை இப்ப பார்த்த ரீசெண்டா ஒரு வீடியோல மேடம் நெஞ்சே வெடிஞ்சிடுச்சு அப்படிதான். ஸோ அவங்க அந்த அதில் வந்து நிறைய அதில் ஒரு பாட்டு வரும் சார். ஐயோ டக்குன்னு இப்போ வந்து பல துள்ளி துள்ளியாய் கொட்டும். ஆமாம் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு, அவனும் செத்து போயிட்டா மேடம். இல்லை மேடம் அந்த படத்தில் 2 பேர் நடிச்சிருப்பாங்க. துள்ளி துள்ளியாய் சுட்டுமாய் துள்ளி அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த பாடல்லாம் அப்படியே தொடர்ந்து வரும் ஜாக்கி. அதுக்காக அது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க சிம்ரன் தங்கச்சி அவங்க ஆக்சுவலாக சிம்ரன் மாதிரி அந்த ஹிப்பை மூவ் பண்ணுவாங்க. நான் பார்த்தது இல்லை சார். இல்லை மேடம் நீங்கள் அந்த பாட்டு போடும்போது எனக்கு டக்குன்னு இருந்தது. அதே தான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வரும்.
பட் 1000 சொல்லுங்க மேடம். இந்த டேஸ்ட்டை பார்த்து ஒருத்தர் வேலைக்கு போகிற இடத்துல வந்து இருக்கிற பசங்களாம் பார்த்தப்ப இந்த இடத்துல ஜாக்கி அண்ணா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சா பார்த்தீங்களா, அது போதும் மேடம். தட்ஸ் இட். என்ன ஃபார் மீ மேம், அவ்வளோதான். அது நினச்சது போதும் மேடம். அவ்வளோதான். இது ஒரு பொழப்பு. சரி விடுங்க, நம்மளே வந்து பார்த்து சரி விடுங்க. அடுத்து வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நேகாவும் வீணாவும் வந்தாங்க. நேகா வந்து ரொம்ப போல்டான இண்டிபெண்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிறதையும், அவங்க வந்து நிறைய நம்பிக்கைகள் வைத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும், அதனால தான் பிரேக்கப் தனக்கு நடந்ததாகவும் வந்து சொன்னாங்க. சரி, என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, 17 வயசுலேயே அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அவங்களோட 17 வயசில் அவர் 10 வயசு பெரியவர் போல். 17 வயசு அது போக்சாங்க அது? இல்லை மேடம், இல்லை மேடம். அது ஏன்னா 17 18 பையன் அப்படின்னா கூட பரவாயில்ல மேடம். இது 17 10 வயசுன்னா அது போக்சோ லெவலுக்கு வந்துடும் மேடம். அண்டர்ஸ்டுட். அப்போ அதெல்லாம் இருந்திருக்காதா இல்லையா என்னன்னு தெரியல சார். ஆமாம் மேடம். அதனால் நீங்கள் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சு பேசணும் எதுவாக இருந்தாலும். சாத்தின்னு ஓகேவா. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறதும் இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அவர் வந்து கல்யாணம் ஆயிரனவராக இருந்திருக்காரு. ஆமாம் மேடம், அதனால தான் சொல்கிறேன். அது வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயம் பிளைண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவாங்களா சார், காதலே பிளைண்ட் தான் மேடம். அப்படிலாம் கிடையாது சார். காதெல்லாம் பிளைண்டு கிடையாது. நல்ல இவங்களும் வந்து இன்னும் லேஸ் பட்டவங்க கிடையாது சார். எல்லாம் தெளிவான ஆட்கள் தான். ஓகேவா. அது என்னது காதல் வாங்கல. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா. டிங் டிங் டிங். சரி, இவங்களோட கதை எடுத்துகிட்டு வருவோம். என்னன்னா எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஜாக்கி. டிரைவரும் சொல்லியிருக்காராம, அவர் வந்து கல்யாணம் ஆனவருமா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. டிரைவர்லாம் கூட சொல்லியிருக்காரு நம்பவே இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஐ திங்க் ஸோ. அது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க அம்மா வந்து சொல்ல போவோம், இவர் பாருங்க எப்படி மாற்றிருக்காருன்னா, உங்கள் அம்மா நம்ம 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தான் எப்படி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு எங்கள் அம்மா மேலே தான் வந்து ஒரு எவ்வளோ எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு அப்படின்னாங்க. உண்மையிலேயே சில நேரங்களில் அந்த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ மதர் அண்ட் அ டாட்டர் இருக்குது பாருங்க, அது ரொம்ப உண்மையிலேயே சொல்ல முடியாத ஒரு விஷயங்க. நிறைய நேரங்களில் நம்ம பண்ணியிருப்பாங்களோ நம்ம அம்மான்ற மாதிரி நம்ம அம்மாக்களும் நினைக்க வச்சிருவாங்க சில இடங்கள்ல. அதுவும் நமக்கு நடந்திருக்கு இல்லையா. இப்போ அந்த பொண்ணுக்கு நடந்ததுனால சொல்கிறேன் ஜாக்கி. அவங்கள்ட்ட கேட்கவே கேட்பாங்க, ரம்யா கிருஷ்ணன் எப்படி நீங்கள் உங்கள் அம்மாவே இல்லை எனக்கு தோணுச்சு மேம் அந்த இடத்துல எனக்கு அவ்வளோ அறிவில்லை அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க டக்குன்னு. எனக்கு அவ்வளோ அறிவில்லாமல் நான் இருந்திருப்பேன் போல இருக்கு மேம். எங்கள் அம்மாவே கூட நான் யோசித்தேன். நான் இவர்கிட்ட அதுக்கப்புறம் தெரிஞ்சு போய் கேட்டப்போ அவர் சொல்லிட்டாராம், இது ஆக்சிடென்டெல்லாம் டக்குன்னு அவங்க மேலே அவர் காதல் வந்துருச்சான். அவர் டைவர்ஸ் ப்ராசஸில் இருக்காராம், வாங்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருக்கார். ஜாக்கி நல்ல இந்த லைட்டிங் பளபளன்னு இருக்கீங்க ஜாக்கி, நல்ல வெள்ளையாயிட்டீங்க. அதுதான் இந்த லைட் இருக்கும்போதே பேசிடலாம் அப்படின்றது தான். இந்த லைட் இல்லை ஜாக்கி, இந்த மூஞ்சில் அதான் மேடம். இந்த லைட்டும் இந்த லைட்டில் ஆப்போசிட் லைட்லேருந்து வந்தால் தான் அது கொஞ்சம் கரெக்டாக பளபளன்னு இருக்கீங்கன்றீங்க. அண்டர்ஸ்டுட். ஓகே ஃபைன், அண்டர்ஸ்டுட் ஜாக்கி. சரி, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இவங்களுடைய இந்த நேகாவுடைய கதை இல்லையா. வீணாவோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியான ஒரு ஆளாம். இவங்க வந்து ஒரு மாடல் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்திருக்காங்க. அதில் வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ண சொல்லுவாப்லையா, யார் யார் இருக்காங்கன்னெலாம் சொல்லுவாப்லையா. நான் டக்குன்னு போய் ஒரு ரூமில் உட்காந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னா என்ன தெரியும். ஓகே ஆமாம் மேம், உங்கள் திறமை யாருமே வராது மேடம். எனக்கு தெரியும் மேடம் நீங்கள் யார் எப்பேற்பட்ட ஆள். இப்போ நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்கிட்ட, அவங்க வீடியோ கால் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நான் தெரியக்கூடாது எந்த விஷயமும் அப்படின்னா ஸ்கொயருக்கு வந்துருவாங்க. அந்த ஸ்கொயருக்கு மேலே எதுவுமே தெரியாது. நானும் இப்படி எட்டிலாம் பார்ப்பேன், என்னது எங்க இருக்கு என்ன எந்த ஏரியால இருக்காங்கன்னு கூட தெரியாது. அந்த ஸ்கொயர்ல அவங்க முகம் மட்டும்தான் இருக்க மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்ப நான் என்ன சார் என்ன மாதிரி இருக்க முடியாது. நீங்களே இப்போ உங்களை மாதிரி இருக்கவே முடியாது. இப்போ ஒரு கதை நான் சொன்னேனே, ஸ்கொயர்ல மட்டும் தான் தெரியும். இதெல்லாம் தாயம் வாங்கணும் அவங்களாம் உங்ககிட்ட வந்து கிளாஸ் கோர்ஸ் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களா வேற லெவலுக்கு போறாங்க. அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம விடுறது இல்லை ஆனாலுமே. ஓகே சரியா. ஸோ அது எப்படி விடுறது இல்லை என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோடெல்லாம் அந்த மாதிரி விளக்கங்கள் நம்ம அப்புறமா கொடுப்போம். சரி. ஸோ இவங்களுக்கு வந்து வீடியோ கால்லாம் பண்ணிட்டு வரான் ஜாக்கி. அவர் ரொம்ப டாக்ஸிக்காக இருந்திருக்காரு போல இருக்கு. அவங்களுமே வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே இது வந்து பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறதுனால 6 வருஷமோ 5 வருஷமோ இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து நானுமே அதை வந்து வெளியில் வந்தேன், என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க. ஆமாம், அவங்க சொன்னாங்க அது ஏன் இவ்வளோ நாள் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. இவ்வளோ பொறுத்துக்கிட்டு நீங்கள் ஏன் இருந்தீங்க, அதே மாதிரி அவரு உங்களுக்கு கொடுப்பாரா, அவர் எங்கே இருக்காரு உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு.
கேட்டாங்க, ஹோஸ்ட் வந்து கேட்டாங்க. நல்ல கேள்வி தான் அது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு வந்தவங்க தான் வந்து அந்த ஈடன் இருக்காங்க இல்லையா, ஈடனும் அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு பேர் என்ன ஜாக்கி, சிந்தூரி மற்றும் ஈடன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து கொஞ்சம் மலையாளம் தான் நினைக்கிறேன். அவங்களுமே கொஞ்சம் இல்லை மேடம், எல்லாமே கிருஷ்ணன் குட்டி எல்லாருமே மலையாளம் தான். ஓ, அவர் வந்து தலைமை பொறுப்பில் பொறுப்பு இருக்கார். நம்ம எல்லாரையும் வந்து ஓகே ஓகே அதே தான். ஸோ ஈடன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுமே ஒரு 5 years இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஈடன் தான் 5 years ஜாக்கி. அவங்க வந்து 5 years ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அவரும் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு அபியூஸ் அண்ணான்னு சொன்னவங்க ஒருத்தவங்க தாங்க மேடம், அது யார் மேடம் அதில்? அதுதான் ஃபஸ்ட்டு தான் அந்த பிரியங்கா தான். மறக்கவே முடியாது. அதாவது அவங்க சீனியர் வந்து இவங்களை லவ் பண்ணிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது 12th அண்ணா வந்து லவ் பண்ணாராம். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து எல்லாரும் இப்போ இந்த ஊரை பொறுத்தவரையிலையும், இந்த ஊரில் பொதுவாக நம்ம ஊரை பொறுத்தவரையிலும், இந்த ஊரை சொன்னேன் ஏன்னா இந்த ஊரை சொன்னேன், நம்ம ஊரை பொறுத்தவரையிலையும், அதுவும் இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் மணப்பெண்ணுக்கு வந்து 30, மணப்பெண்ணுக்கு 25, மணமகனுக்கு 28, 3 வயசாவது டிஃப்ரென்ஸ் வைப்பாங்க. 5 வயசு 7 வயசு 10 வயசு கூட போகுது, அது வேற விஷயம். ஆனால் குறைவான எண்ணிக்கையில், அதாவது ரொம்ப குறைவாக அஞ்சலி வந்து 5 வருஷம், அவர் தெண்டுல்கர் வந்து அஞ்சலி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் டிஃப்ரென்ஸில் அவங்க அக்கா இவங்க தம்பின்ற மாதிரி கணக்குப்படி இவங்க சொல்கிற அந்த அண்ணா கதைக்கு வந்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வயசு அதிகம்னாலே சீனியர்னா அவங்க அண்ணாவும். அப்போ இவங்க கல்யாணம் பண்ணுற, இப்போ தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாம் அண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு புரியல. எனக்கு நாங்களும் அதனால தான் சார் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு 3 வயசு 4 வயசு அதிகமாக கல்யாணம் பண்ணால் இப்போ அண்ணா லிஸ்ட்டில் சேர்ந்துடும். எனக்கு புரியல. எனக்கு அதுதான் சார். இப்போ இந்த கேள்விக்காகவே டக்குன்னு நாங்கள் பாருங்கள், நாங்கள் அதனால தான் வந்து சொல்லுங்க ஒண்ணா, வாங்க ஒண்ணா, போங்க ஒண்ணா அப்படின்னு சொல்லி அண்ணான்னு தான் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஜிங்குன்னு பைய தூக்கிட்டு வந்தோன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இது பதில் இருக்கே சார். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு ஒரு பதில் இருக்குது. ஏன்னா சொல்லுங்க ஒண்ணான்னு தான் சொல்லுவாங்க. காலத்தில் வாங்க ஒண்ணா, சாப்பிட்டேலா என்ன அப்படிதான் பேசுவாங்க. அண்ணாவா தான் நினைச்சேன்னு சொல்லி கைட்டு உள்ள மேடம்ல. இல்லை சார், அப்படி செய்ய முடியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் வாங்க ஒண்ணா போங்க ஒண்ணா. அப்புறம்னா கழட்டி விடுறது கிடையாது. இந்த படத்தில் சொல்கிற மாதிரி 6 சுற்று சுற்றிட்டோம், அடுத்த சுற்றுனா நம்ம 2 பேருக்குள்ள பிரேக்கப் கிடையாது, டிவோர்ஸ் தான். அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அண்ணான்னு வந்துட்டுனா அவள் வந்து டிவோர்ஸ் தான் பண்ண முடியும். சூப்பர். சரியா? சாரி, வாங்க உடனே வந்துடுறது. நம்ம வாழ்க, எம்ஜிஆர் நம்ம வாழ்க. அவரும் பாருங்க, அண்ணா பாருங்க. ஓகே, எஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறா சார்? ஆமாம்மா, ஐயோ வேற லெவல், பிரில்லியன்ட் மூவ் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இப்போ வந்து நேஹாவுடைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அண்ட் ஈடன் வந்து அபியூஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அபியூஸ் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் 5 வருஷம் இருந்திருக்காங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். அவர் வந்து எப்படின்னா இத்தனைக்கும் அப்ராடில் படித்தவராம், நல்ல வசதியானவர் போல இருக்குது, அப்ராடில் படித்தவர் தான். கிச்சனில் ரொம்ப சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சேரை திருப்பி போட்டு உட்காந்தேன். இந்த சேரில் உட்காரே, நீ என்ன பெரிய ஃபெமினிஸ்டான்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாராம். என்னன்னு பார்த்தா இந்த ஹெட் ஆஃப் த சேர்னு சொல்லிட்டு, ஹெட் ஆஃப் த ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு சேர் இருக்கும்ல, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸில் முள்ளு ஒரு சேர் இருக்குமா, அந்த மாதிரி தான் உட்காந்தாலே பட்டக்ஸ் வந்து குத்துன்னு வச்சுக்காங்களேன். ஸோ என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துட்டாங்க. தாத்தா உட்காந்தா, அப்பா உட்காந்தேன், ஆயா உட்காந்துச்சிங்க தான் அப்படின்ட்டு கதை. சரி, அது வந்து ஒரு கார்னர் பண்ணுறது ஒரு கதை, அவ்வளோதான். அதை வந்து சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அப்புறம் தான் வந்து இத்தனைக்கும் அவங்க சொன்னாங்க, அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு நல்ல உதாரணம் ஜாக்கி. படித்ததுனாலையோ உலகத்தை சுற்றி பார்த்துட்டாங்களோன்றதுனாலையோ அவங்களுக்கு அறிவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பிடக்கூடாது. கரெக்ட். இப்போ அது ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப புரியுதுயா, நீங்கள்லாம் ரொம்ப அறிவுள்ளவர்கள்னு நினச்சேனேடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த டக் 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 டக்குன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க ஜாக்கி. அதுவும் வந்து எங்கேயோ ஸ்லீப்பர் செல் மாதிரி வேறு இருந்திருக்காங்க இவ்வளோ நாள். இப்போ கேட்குறப்ப தான் புரியுது ஜாக்கி நமக்கு. ஃபார் த எக்ஸாம்பிள் வந்து என்ன எல்லாத்தையும் விசில் அடித்தா சொல்ல முடியும் ஜாக்கி? விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. எனக்கும் புரியல, ஐ டிடன்ட் கெட் இட். பட் சரி ஜாக்கி, விட்டுருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டபுள் மீனிங் புரியும், ஆனால் சிங்கிள் மீனிங்கில் விசில் அடித்தா ஜாக்கி சொல்ல முடியும், விசில் அடித்தா ஜாக்கி சொல்ல முடியும்னு சொல்கிறேன். சரி சரி சரி, ஆமாம் 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 டீ கச்சேரி. அதுதான் ஜாக்கி. ஆமாம், என்ன செய்யறது சொல்லுங்கள், விடுங்க. இது வந்து ட்ராப் அவுட் மேடம். என்ன சார் ட்ராப் அவுட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க உண்மையிலே அதை சொன்னாங்க.
அவர் வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு இத்தனைக்கும் அப்ராட்லேயே படிச்சவர். ஆனா அவருக்குள்ள இப்படிமா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அப்படின்னாங்க. விச் இஸ் ஹர் இஷ்யூ. அதன் பிறகுதான் வந்து தொட்டா விடமாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார். தொடர்றதுக்கே பயப்படுறாரு. ஆக்சுவலி தொட்டா விடமாட்டேன்றலாம் வேற, தொடர்றதுக்கே அவன் கைக்கு கொடுக்கறதுக்கு வந்தாங்க. அதுக்கே சொல்லுங்க. அதேதான். அதுக்கப்புறம் வந்து சிந்தூரி வந்து அபேண்டன்மெண்ட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வார்த்தையாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அவங்களோட பொட்டியிலே ஒரு டேக்ல இந்த வார்த்தைகள் கொடுத்துருந்தாங்க. அப்போ என்னம்மா அப்படின்னும்பொழுது அவங்க கதையை கேட்டு டீம் வந்து இவங்களுக்கு இதை சொன்னாதான் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க டீம்ல அவங்க வந்து பிரேக்கப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த அபேண்டன்ட் அதில் வந்து அவங்களுக்கு கொடுத்த டேக் வேர்டு என்ன. அந்த டேக் எதனால் அப்படின்னா அவங்க தாத்தா தான் அவங்கள வந்து வளர்த்துருக்காங்க போல இருக்குது. லக்கிலேயே எனக்கு அட்லீஸ்ட் அவங்க இருந்தாங்கன்னும் பொழுது கூட ரம்யா கிருஷ்ணன் கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. இல்லை, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டிவோர்ஸ்டு, வளர்க்குறதுக்கு யாருமே இல்லைன்னு பொழுது இவங்க தான் எங்களை வளர்த்தாங்க. ஒருவேளை இப்போ இவங்க 2 பேருமே டிவோர்ஸ்டு எங்களை விட்டுட்டாங்கன்னா நாங்கள் எங்களோட நிலைமை என்ன இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இந்த மாதிரியான அபேண்டன்மெண்ட் தான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்கு. அப்படியே வந்து அந்த விஷயங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இப்போ காமனாக பார்க்கும்பொழுது ரம்யா கிருஷ்ணன் சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப எனக்குமே வந்து தோணுச்சு. எவ்வளோ பிளைண்டாக இருந்திருக்காங்க இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. ஆமாம். ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு எனக்கு என்ன அப்படின்னா இதில் 2 விஷயம் நான் பார்க்குறேன் ஜாக்கி. ஓரளவுக்கு நீங்கள் உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஃப்ரம் த ஃபேமிலியும் இருந்திருக்கணும். ஆமாம், அப்போ தான் இப்படிலாம் வரவே முடியுங்கிறேன் நான். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஆமாம், அவ்வளோதான். பொட்ட பிள்ளைக்கு இங்கே என்ன பேச்சும் ஆயுது. 6 மணி ஆயிடுச்சு, எதுக்கு வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்க, உலகம் முடிஞ்சு தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் க்ளோஸ்ட் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் இவங்களுக்கெல்லாம் கிடைச்ச வரைக்கும் குட் இனஃப். அவங்க வந்து பொதுத்தளத்தில் நான் 2வது திருமணத்துக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம் ஜாக்கி. அதுதான் மேட்ரு. சரியா. ஸோ இதெல்லாம் வந்து நடந்து இவங்களுக்கான ஒரு விஷயங்கள் முடியும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடுத்து ஆண்களை வந்து நாங்கள் இன்ட்ரோ கொடுப்போம். அவங்க வந்து கொடுக்கும்பொழுதே உங்களுக்கு அதில் வந்து ஒரு வேலை இருக்கும் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் யாருன்னு காட்டாமல் ஒரு ஷேடோ ஃபேஸில் வந்து பேச வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் வேணுங்கிறது ஜாக்கி. சில் அவுட் சில் அவுட்டில் அவங்கெல்லாம் பேசினாங்கய்யா. பேசினபொழுது என்ன அப்படின்னா, ஒருத்தர் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதில் வந்து ராஜா அப்படிங்கிறவர் வந்து அவரை தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது லவ் வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் அவர் பேசும்பொழுதே வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லவ் தான் என்னால் சால்வ் பண்ண முடியல, செகண்ட் லவ், தேர்ட் லவ், ஃபோர்த் லவ் என்னால் சால்வ் பண்ண முடியும். அது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்ட் இல்லை. ஆமாம், அதுதான் மேட்ரு. மேடம் கரெக்டு. லவ்வுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். கரெக்ட். ஆமாம். ஏன்னா இப்போ உங்களால் பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால்தான் வந்து அந்த பஸ்ஸில் எழுதி வச்சுட்டு போனதுக்கப்புறம் அது கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கலைனா அப்படின்னதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லும்பொழுது ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததில்ல. நினைக்க மறந்தால் தனித்து பறந்தேன், மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகச்சிறை இருப்பாயோ, இருந்து விருந்து மனம் இணைய உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, நிதமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன். கண்ணியம் போனோம் டக்கு முடிச்சது. அங்கிருந்து வரணும், பெறாக பார்த்துட்டே இருக்கிறீங்க நீங்கள். என்னவோ போங்க. எனக்கு சுமாராக தான் சார் வரும் இந்த பாட்டு. ஐயோ நீங்கள் விட்டுடுங்க, உங்களை நான் ட்ரையே பண்ண சொல்லு. இல்லை நம்ம இருந்தாலும் ஐயோ வேணாம் விட்டுருங்க. இப்போலாம் அவங்க மொழியில் பேசுறது அவங்கள அப்படியே விட்டுருது. அப்படி அவ்வளோதான். வரல அப்படின்னும் போது என்ன, சரி வரல எதுக்கு வரல, அவ்வளோதான். தேங்க்யூ. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு நான் வந்து இந்த பாட்டை சொல்லு, இது உங்களுக்கு பாட வராதுன்னு சொல்லி நான் வச்சிருக்கிறதுலாம் இளையராஜா பாட்டு, உங்களுக்கு இருக்கிறது ரஹ்மான் பாட்டு. அசைத்து இசைத்தது அலைக்கரம்தான், இசைத்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மயிலிடம் இழந்தேனே,
மயங்கி தினம் தினம் விழுந்தேனே மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. முடிஞ்சது கதை. எப்படி காப்பரேட்டு, கண்டிப்பாக காப்பரேட்டு. நண்பர்களே, ஏதாவது நடு அப்படின்னா பாட்டு இஸ்கான மியூட் ஆயிடுச்சு. நாமளே 4 காசு 6 காசுன்னு பிச்சை எடுத்துருக்கோம். பிச்சை எடுத்தாலும் பெருமா அத்தை புரிஞ்சு அனுமான்ற மாதிரி அதுக்கு வரீங்க. நான் உண்மையிலே நீங்கள் பாட்டு நான் வந்து மியூசிக் போட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா தாராளமா. ஏன்னா ஐ யூஸ்ட் இட் ரைட். விடுங்க, டென்ஷன் ஆகுதுங்க, விடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு மென்னா வந்தாங்க இல்லையா, அதில் ராஜா வந்து அவர்கள் வந்து சொன்ன விஷயத்த சொல்லிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசின தேஜஸ்க்கு பயங்கர கான்ஃபிடென்ஸில் இருந்தார். நான் அமெரிக்கன் ஆக்சென்ட் வச்சுருக்கேன், நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னாரு. கிரேட் லிசனர் அப்படின்னாரு. சரி, அமெரிக்கன் ஆக்சென்ட் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன், பட் ஹீ திங்ஸ் இஸ் எ குவாலிஃபிகேஷன், ஒன் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். அது மேபி நிறைய பெண்களுக்கு பிடிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிக் பாக்ஸர் போல இருக்கு அபீடுங்கிறவர். அவர் வந்து கிக் பாக்ஸிங்கில் வந்து வாங்கின அடியை விட காதலில் வாங்கின அடி ஜாஸ்திங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார். அண்ட் வெக்கே அவர் வந்து குக்கிங் பற்றி பிரச்சனையே கிடையாது, நீங்கள் கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நான் நல்லாவே வந்து அவங்கள கவனிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் சொன்னார். எனக்கு இந்த தினேஷ் பேசினது எனக்குமே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அவர் வந்து சொன்னாப்ல, அதாவது வந்து எல்லாமே ஒன்று புட்டிச்சினார். எனக்கு ரொம்ப கேஷுவலாக பேசினார், ரொம்ப இந்த இதெல்லாம் இல்லை. அவர் வந்து சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் என் கூட இருந்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அதுக்கப்புறம் அசீம், அது எல்லாமே சில் அவுட்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட். நம்ம வேற மாதிரி தானே எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். அதுல ஏன் நான் வேற ஜிம் நான் மனசு அப்ப கூட டக்குன்னு தோணுச்சு இல்ல அப்படி ஏன் அந்த எதனால அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி, கம்யூனிகேஷன். சரி, அதை பற்றி நம்ம ரொம்ப போவோம்னா, ஆனால் எனக்கு அசீம்னதுமே வந்து அப்படி நடந்து அது வேலைக்கிழமை மறுநாள் தலைவர் கேள்வி கேட்பாரு அப்படியே என்ன மாதிரி. சரி விடுங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஒரு அப்புறம் அவர் கதையை சொன்னார். அவருக்கு வந்து ஒரு கல்யாணம், அப்புறம் ஒரு குழந்தை பாய் பேபி. பட் அவங்களுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்து தேட்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார். எல்லாருக்கும் வந்து புகழ் இருந்தால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் அந்த புகழே வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஒரு விஷயமாக மாறிடுச்சு அவரோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார். அண்ட் இங்கேருந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து இஸ் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாப்ல அசீம். சரி, இப்போ இவங்களுக்கு என்ன பெண்களுக்கான டாஸ்க் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த இப்போ பேசினாங்க இல்லையா, செல் அவுட்டில் பேசின ஆண்கள் பேசின விதத்தையும் பேசின விஷயத்தையும் வச்சு ஹூ தே ப்ரிஃபர் டு கோ ஃபார் அ டேட் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்கே. ஒரு டிக்கெட் மாதிரி கீழ்ச்சி யார் மல்டிப்பிளாக ஆண்களை வந்து செலக்ட் பண்ணலாம். ஒரே ஆளை 2 பெண்கள் கூட செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான இங்கே தான் வந்து இந்த கலாச்சார காவலர்கள் வராங்க. அது எப்படி ஒரே ஆணை 2 பேர் டேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இது கலாச்சாரத்துக்கு எதிரானது. மேட்ரிமோனியல் சைட்டில் நீங்கள் ஒரு பையனை வந்து வச்சுருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 20-30 பேராவது வந்து ஒரு பர்சனாலிட்டியான ஒரு பையனுக்கு வந்து 20-30 பேராவது வந்து அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. அப்படி தான் இதுவும். என்ன நீங்கள் ஊரே கூட்டின்னு போய் சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் இலசுங்க தனியாக பேசிட்டுன்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், மேலே போய் ஒன்றை பிடிக்கல அவன் தங்கச்சி தான் பிடிக்குது ரோஜா படம் மாதிரி சொல்லிட்டு வர போகிறான். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுத்துக்கும் போது அது மாதிரி தானே இதுவும். அவ்வளோதான். டேட்டுனாலே இங்கே அது ஒரு புரிதலற்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கூட இருக்கும் ஜாக்கி. டேட்டுனா நம்ம இப்போ என்ன நம்ம வந்து பழகுறோம் பேசுகிறோங்கிறது தானே டேட்டு. ஆனால் நம்ம டேட்டுனாலே அதை காதல் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். காதல் இருந்தால் கூட பரவாயில்லையா, ஜலபல ஜங்ஷன் தான் டேட் அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனையே. அதேதான், சரியா. ஸோ அதன் பிறகு வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆண்கள் என்ன அது இவனுங்க இப்போ நம்ம சொல்கிறோம் இங்கே ஐரோப்பிய நாடுகளில் டேட்டுக்கு வந்து அம்மா அப்பாவே அனுப்புவாங்க அப்படின்ட்டு. எப்படி இது அம்மாவும் அப்பாவும் அனுப்ப முடியும் அப்படின்னா, ஏண்டா உன்கிட்ட நேர்மையாக சொல்லிட்டு போதும் அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றினா உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறேன் நான். கரெக்டு தானே? அப்போ நான் டேட்டுக்கு போகிறனும் போது அம்மாக்காரி சொல்லுவா ரொம்ப ஜாக்கிரதையாரு, எந்த இடத்துக்குலாம் நீ வந்து நோ சொல்லணும், எதெல்லாம் நீ பண்ணணும், எது பண்ணக்கூடாது, வெகேர் எடுத்து பிடிச்சி வருவானுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஷீ நோஸ் இல்லை, ஷீ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ, ஷீ ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹர் டாட்டர். அவ்வளோதானே. அது இவனுக்கு காண்டாகுது. விடுங்க. ஆனால் கல்யாணம் பண்ணது கரெக்டாக புள்ள மட்டும் பத்துரும். எது இல்லை பிறக்கலன்னா அதுக்கு வேற கேள்வி கேட்பான்.
இதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அது ஈஸி. அது ஏதோ ஒன்று புரிஞ்சு கொண்டு கைனகாலி சொல்கிறான் தொப்புள்ளே 10 வருஷம் 5 வருஷம் நீங்கள் 10 வருஷமா ஆமாம் என்ன பண்ணுற நீ அப்படின்னா அதுக்கும் தெரியல அவனுக்கும் தெரியல. அதுதான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதுதான். ஸோ சரி விடுங்க. இப்போ வந்து என்னென்னா ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு மாஸ்க் போட்டுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரம்யாக்ஷன் சொன்னாங்க. ஒரு அழ முடியாது, நிறைய விஷயங்களுக்கு வந்து நோ சொல்ல முடியாது, பைசாங்கிற ஒரு விஷயத்துல இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரியான விஷயங்கள் போட்டு ஆண்கள் வந்து குறுக்கிக்கிட்டே சுத்தணும், அழக்கூடாது, தேஜஸாக இருக்கணும். ஆண்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி இந்த படத்துலலாம் வரும்ல, படத்துலலாம் வர மாதிரி மாஸ்க் போட்டு வந்தாங்க. வந்துட்டதுக்கப்புறம் ரம்யாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நீங்கள் மாஸ்க் கழட்டிடலாம் அப்படின்னாங்க. இல்லை வைல்ட் ஷர்ட் அப்படின்னு ஒரு படம் வந்து ஐஸ் வைல்ட் ஷர்ட். ஓகே, நான் பார்த்ததில்ல ஜாக்கி அந்த படம். இல்லை இல்லை நீங்கள் படம் பார்த்துக்க முடியாது மேம், நீங்கள் நிறைய படம் பார்த்துக்க முடியாது. ஆக்சுவலி நிறைய டிடெக்டிவ் மூவிஸில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு மாதிரி ஐ மாஸ்க் எடுத்துட்டு இப்படி வச்சுருப்பாங்க, கையில் வருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எக்ஸாம்பிள். ஸோ அதன் பிறகு வந்து வந்தாப்புல. ஸோ என்னென்ன காரணத்தினாலும் அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் இருந்திருக்கும்ல. ராஜா தான் 3 வருஷம் லவ் பண்ணியிருந்தார் போல இருக்கு, க்ளோஷரே கொடுக்கலையாம், என்னன்னே தெரியல. அவங்க வந்து பிரேக்கப் பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போட்டது அவங்களா? யார் சார்? ஒருத்தர் வந்து 15,000 பணம் கட்டி. அவர் இல்லை சார், அவர் வந்து இவர் சார் அபீத். அபீதா? ஆமாம், அவன் அந்த மனுஷன் பாவம். ஆக்சுவலா அபீத் இல்லை சார், இருங்க, சமைக்கிறவர். இவர் வாக்கேவா சமைக்கிறவர் தான். அவர் என்னன்னா ஒரு பொண்ணு கூட பழகிருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வா ஜிம்முக்குன்னு இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு போயிருக்காங்க. ஸோ என்னன்னா அவருடைய கதை ரொம்ப இதுவாக இருந்தது. என்னென்னா ஒரு பொண்ணு வந்து ஜிம்முக்கு கூப்பிட்ருக்கு, இவர் வந்து ஜிம்முக்கு வந்து காசு இல்லை என்கிட்ட இருக்காரு. ஏன்னா அப்போ வந்து 15,000 வருஷத்துக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, நீ ஜிம்முக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்குது. இவரும் போயிருக்காரு. போனதும் என்ன பண்ணியிருக்காரு, போனால் கையெழுத்து போடுன்னா கையெழுத்து போட்டால் 5,000 கட்டியிருக்கு அந்த பொண்ணு. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ 5,000ன்றது பெரிய விஷயம். இவர் வந்து ஜூம்பா எடுத்ததுமே ஜூம்பா ஆடிருக்காங்க போல இருக்குது. இவர் ஏதோ ஆடிடுறாரு போல இருக்குது, ஏதோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க போல இருக்குது. இவங்க 2 பேரும் ஷேர்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஏதோ ஜிம்முக்கான இவருக்கு கூப்பிடும்போது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2-3 நாள் கேட்க பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதான் ஒரு நாள் தள்ளி போட்டால் கடைசியில் வந்து வர்றதே நிறுத்திட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த க்ளோஸரே எனக்கு கிடைக்கல, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒருத்தர் வந்து சொன்னார். அடுத்தது வேற யாரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. அது அந்த கதையும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது. இவர் தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நீ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணு, நீ சும்மா இருக்காத, நீ இது மாதிரி என்கேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு வந்து இவர் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக பண்ணியிருக்காரு. 2 பேரும் பயங்கரமாக சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவர் தான் வந்து சும்மா இருக்கிற சங்க ஊதி கடத்தான ஆண்டின்ற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ என்கேஜிங்காக இருக்கணும், உன்னை பரபரப்பாக வச்சுக்கணும், நீ வந்து இங்கேயே வந்து தேங்கிடக்கூடாது குட்டையா, நீ ஒரு ஆறு மாதிரி நதி போல் வளைஞ்சு ஓடி சமுத்திரத்தை தேடி போகணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இந்தம்மா ஃபாரின் அனுப்பிச்சி வச்சிருக்காரு, கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. போய் இறங்கினதுக்கு அப்புறமே 1 வாரத்துலேயே சேஞ்சஸ் வந்துருச்சான். நீங்கள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக சும்மா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களே மறந்துடுவாங்க. ஏன்னா புதிய இடம், புதிய நண்பர்கள், புதிய சூழல் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பழைய இடம் யோசிச்சு பாருங்கள், பழைய இடம் பழைய ஆளுங்க எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக மாறிடும். ஆக்சுவலாக என்ன கேட்டால் பிஸியாக இப்போ ஒன்றும் இல்லை, பார்ட்டிக்கு போகிறீங்க, நீங்கள் எப்படி மறந்துடுவீங்க, அதுதான் மைண்டில் இருக்கும். அங்கே பேசுகிற விஷயங்கள் அதுதான் உங்களுக்கு அவசரம். இந்தியாவில் அது டைமிங் டிஃப்ரென்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, மறந்துடுவாங்க. அது வந்து அவருக்கு வந்து ஆறாத ரகம், ஏன்னா இது ஏற்றி விட்ட குத்தம் நம்மால் மறந்து விட்டாங்களே அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு கதைக்கு பின்னாடி அந்த ஒரு லவ் பிரேக்கப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இது நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வேலையில் 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. ஆமாம், அவரு தான் சொல்லுவார், இந்த வேலை இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அங்கே போவாங்க. அங்கே போய் புதிய சூழலில் புதிய நண்பர்களை பார்த்ததும் அவங்கள மறந்துடுவாங்க. நண்பர்களை மறக்கிறது கூட பரவாயில்ல, காதலையும் மறந்துடுவாங்க. இந்த காதலனையும் மறந்துடுவாங்க, அந்த காதலையும் மறந்துடுவாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அதெல்லாம் இல்லை. புதிய ஆட்கள், புதிய சூழல், புதிய நண்பர்கள் அப்படின்னு வாழ்க்கை திசை மாதிரி போகும். இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா,
உங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்க இல்லைன்னு அது புரியும் பொழுது நீங்கள் நகர்றது தான் நல்ல விஷயம் அதில் ஆக்சுவலாக. தட்ஸ் ஆல். அது மாதிரி ஒவ்வொரு பிரேக்கப் கதைக்கு பின்னாடி 1000 வலிகளும் வேதனைகளும் அதில் உண்மையிலே. ஏன்னா அதான் தேஜஸ் அவரும் வந்து சொன்னார், அவருக்குமே வந்து காதல் கல்யாணத்துலேயுமே ஏதோ ஒரு பிரேக்கப்னு நினைக்கிறேன் தேஜஸ்க்கு. அவர் தான் வந்து இப்போ தமிழில் ஆக்டராக மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் வந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன மேடம் இல்லை மேடம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தனியாக இருக்கும்போது இந்த கார் வச்சு விளாட்றது, இந்த பொம்மை வச்சு விளாட்றது, இதெல்லாம் வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபேஷன், ஒரு ட்ரெண்ட் மேடம் ஆக்சுவலாக. என்னத்தை ட்ரெண்ட் பண்ணுறதுனே இல்லையா? பேசிகிட்டு இருக்கேன், பேசுகிறதே கவனிக்காமல் நீங்கள் அதை விளையாடிட்டு இருந்தால் அப்புறம் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி அது? இட்ஸ் ஃபன் மொமெண்ட், ரைட்? இட்ஸ் ஃபன். ஓகே, யூ ஆர் நாட் அ கிட் டு மேக் தட். ஓகே ஃபைன், சரி விடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து அவர் வந்து சொன்னார், ஓகே இன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க, காலேஜ் லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஜாக்கி, ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களுக்கும். ஓகே ஃபைன். ஸோ அவர் ரொம்ப ஜாலியாக தான் சொன்னார். காலேஜில் காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே புட்டுக்குச்சான். அப்புறம் ஆஃபீஸில் இருந்திருப்பார் போல இருக்கு. ஆஃபீஸில் வந்து ரொம்ப நாள் இருந்ததுங்க அந்த லவ். ஆனால் அதுவுமே அப்படியே டக்குன்னு வந்து புட்டுக்குச்சு. அது கொரோனாவில் புட்டுக்குச்சான். ஆமாம், அதான் அந்த மாதிரியான ஒரு சூழல் மாறும்போது புட்டுக்குச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயம் எனக்கே அந்த டவுட் இருக்குது ஆக்சுவலி. கல்யாணம் பண்ணி முடிச்சுமே அயர்லாந்து வந்தாங்க, எனக்கே எங்கேயாவது பர்மனெண்ட் பண்ணி ரைட் கண்டிப்பாக. ஆனால் இன்னி வரையிலும் மாறாத ஒரே ஆள் என் முன்னாடி மட்டும்தான். நிறைய தோழிகள், நிறைய நண்பர்கள் எல்லாம் வந்து போய் உனக்கு நீயே உயிர் போடா தயிர்ன்ற மாதிரி டப்பு. ஐயோ, எனக்கு வேறு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கியா, சிரிக்க வைக்காதீங்க. அது வேறு நிறைய இருந்துருக்கு வச்சுக்காங்களேன். ஸோ அதில் வந்து எங்கள் ஆள் மட்டும்தான் இன்னி வரையிலும் இருக்குது. சரி, டச்சு சவுண்டு கொடுக்கணும். சரியா, சொல்லுங்க. ஸோ அதன் பிறகு வந்து இவர் வந்து அபீத் அவர்களும் வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாப்புல. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு விஷயமா என்ன. அப்புறம் அசீம் அவர்களுடைய கதையை ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் வந்து ரொம்ப ஹானஸ்ட்லி நோ கமெண்ட்ஸ். அவர் நம்ம நிறைய 100 நாள் பார்த்துட்டோம் ஆக்சுவலி. ஹி இஸ் தி வின்னர் ஆல்சோ, ரைட்? ஸோ நோ கமெண்ட்ஸ். அடுத்தது ஏன்னா நான் கூட இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்க புதுசாக ஒருத்தவங்க புரிதுங்களா, புதுசாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குல்ல. ஒரே 106 நாள் இருந்தார், திரும்ப ஒரு 35 நாள் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹீ இஸ் ஆனஸ்டி பர்சன், ரைட்? அப்படி இருக்கும்போது அது இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்கும்போது அவங்களுக்கு அது ஒரு, அதனால தான் நான் நோ கமெண்ட்ஸ் நான். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் வந்தாச்சு, ஆண்களும் வந்துட்டாங்க. ஸோ ஆண்கள் வந்தவுடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரம்யா கிருஷ்ணன் ஓகே உங்களுடைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட போகிறீங்க அப்படின்னும் பொழுது அப்போ அவங்க ஒரு ஹிண்டாகவும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து என்னென்னா உள்ளே இருக்கிற பெண்கள் வந்து சீரியஸ்லி ஒரு அடல்ட் வந்து இப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க ஜாக்கி. அண்ட் when you are ஓகே ஃபைன். ஸோ அவங்க ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து ஒரு சில பேர் வந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் டேட்டிங். உங்களை சூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னும் பொழுது அவங்கள நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப திரும்பவுமே எனக்கு பெரிய ஆச்சரியம் அதில் வந்து அந்த ஆக்சென்ட்டில் பேசினார்ல அவர் தான். அவர் ரொம்ப வந்து என்ன சொன்னார்னா, நான் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தே வில் கெட் இம்ப்ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஆனால் அவர் அமெரிக்காவில் இருந்து வந்தவர், அவர் ஆக்சுவலாக ஒரு நடிகர்தான் வந்திருக்காரு, நம்ம ஊர் பசங்களுக்கு தெரியாது அவருக்கு. ஆமாம், ஆனால் அவரை யாரும் செலக்ட் பண்ண மாதிரி இல்லை, எந்த லேடிஸும் அவரை வந்து டேட்டிங்க்கு செலக்ட் பண்ண கற்பனை உலகத்தில் வாழ்வாங்கல்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். அது மாதிரி அவர் அந்த டேட்டிங்க்கு அவரை செலக்ட் பண்ணலை. இவருக்கு தான் பயங்கர இது இருந்தது. தினேஷ்க்கு கொஞ்சம் வந்து எல்லாரும் வந்து ஒரு போட்டி இருந்தது. ராஜாக்கு தான் எல்லாருமே, அவர் பயங்கர மெச்சூர்டாக இருந்தார், அவர் வாய்ஸே நல்லா இருக்குன்ட்டாங்க. அந்த யார் அப்படின்னா அவங்க சாரி இருக்காங்கல்ல, SRY அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, பிரியங்கான்னு நினைக்கிறேன்.
அவங்க வந்து She have a lot of tattoos, right? எஸ் அவங்க வந்து அவர் வாய்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலே நான் என்னம்மா வந்து அவரோட இதுக்கே அப்படின்றாங்க. அவங்க நிறைய வாய்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல ரம்யா கிருஷ்ணன். அவங்க பதறாங்க. என்னம்மா வாய்ஸ்க்கே வாடினாங்க. என்னங்க இது பட்னியா கடந்த நாய்க்கு அப்படி நம்ம சொல்லலாம், பட் அவங்க சொல்ல முடியாது. அதேதான். ஸோ அதனால அவங்க வந்து அதை வந்து டிசைட் பண்ணாங்க. ஸோ ஷீ இஸ் கோயிங் வித் ஹிம் ஃபார் அ டேட் அப்படின்றதும். அப்புறம் அசீம் 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஜாக்கி. அசீம் 2 பேரும் ஒருத்தரும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இல்ல அவர் வின்னர், he is the winner also, so he is honest person too, so அதனால வந்து அது பண்ணிருப்பாங்க. ஸோ அவரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அண்ட் அதன் பிறகு வந்து அசீம் செலக்ட் பண்ணாங்க, ராஜாவை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அண்ட் தினேஷை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. தினேஷ் சொன்ன பொண்ணு வந்து ரொம்ப இதுவாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இல்லை சிரிப்பா பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. என் கூட இருந்தா நீங்க சிரிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான் ரீசன் அப்படின்னாங்க. இதை நம்பி ஒரு 20 வருஷம் வந்து டிராவல் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க சிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. சிரிப்பா பழகலாம், சிரிப்பா சிரித்தோ பறக்கும் தேசையேது இந்த பறவை அறியாது, உலகம் தெரியாது, அது உனக்கும் புரியாது, பாறையில பூமுழிச்சு பார்த்தவுக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100, காலம் வரும் வேலையில் காத்திருப்பேன் பொன்மையில், தேறு வரும் உண்மையில் சேதி சொல்வேன் கண்ணால. சூப்பர் சார், நல்லா பண்ணீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் இந்த மாதிரி உங்களை டேட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அதுவே பெரிய விஷயம். ஏதோ ஒரு விஷயத்துல எங்ககிட்ட இந்த இம்ப்ரெஸ் ஆறாங்க அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாங்க. இதுல இந்த வாக்கே எடுக்காரு இல்லையா, அவர் குக்கிங் மட்டும் இல்லை பொழுது பெயிண்டராமா, ட்ரெஸ் டிசைன் பண்ணிருக்காரு. இப்போ ட்ரெஸ் டிசைன் பண்ணும்போது அவர் ஒரு சர்டன் சைஸ்ல தானே ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுல அவர் ரொம்ப தெளிவா ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருந்தாரு. பாத்தீங்களா ட்ரெஸ்? அதேதான், அதெல்லாம் சொல்றேன். எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஏன்னா இன்னொருத்தரும் சொன்னாரு, ஃபிட்னஸா இருந்தாங்கன்னா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்பவும் போல ஆண்களுக்கு அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பெண்கள் வந்து அவங்க வந்து உள்ள வர்றவங்க வந்து ஹானஸ்டா இருக்கணும், சிரிக்க வைக்கணும், அவங்க வந்து நிறைய கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்காங்க எப்பவும் போல. ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுது ஹவ் இட் இஸ் கோயிங் இந்த நெக்ஸ்ட் 30 days அப்படிங்கிறது நமக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் கிடைக்கும். பட் உண்மையிலே இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி விதமான ஒரு அபியூஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க, யாருக்கு அதை கண்டுபிடிக்க எவ்வளவு டைம் ஃப்ரேம் இருந்திருக்கு, எப்படி வெளியில வர முடிஞ்சது. இப்போ உதாரணத்துக்கு வந்து அவங்க மோனிஷான்னு தான் நினைக்கிறேன், அவங்க தான் டிவோர்ஸ் இல்லையா, மோனிஷாவா இல்லை ஈடன் நினைக்கிறேன், டிவோர்ஸியான்னு அதை கொஞ்சம் பழகணுயா, உங்களுக்கு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணும்பொழுதே சொன்னாங்க, டிவோர்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியானது இல்லைல்ல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வரணுன்றப்ப நிறைய விஷயங்களை நான் கடந்து வரணும் இல்லை, நிறைய ட்ரீம்ஸு நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புன்றப்ப அதை தெரிஞ்சு முடிச்சு அதுலேருந்து தெளிவாகி வர்றதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்ட். அப்போ எவ்வளோ நாட்கள் நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறதையும் அதுலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ பெரிய தைரியம் வேணுங்கிறதையும் வந்து பெண்கள் பேசும்பொழுது நிறைய புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அசீம் அவர்கள் வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து சொல்லும் பொழுதும் சொன்னார், எந்த அளவுக்கு நான் வந்து வெளியில் வர்றதுக்காக இருக்கட்டும், ஒரு டிவோர்ஸாக இருக்கட்டும், ஒரு குழந்தைன்றதுக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் அதை யோசிக்க வேண்டியது இருக்குங்கிறத அவருமே மென்ஷன் பண்ணார். ஸோ அதெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கவும் நம்மளோட லைஃப்பில் பார்த்த பீப்புளோடையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுது. இன்னும் போக போக இவங்க பேசும்பொழுது இவங்க கஷ்டங்கள், இவங்க பட்ட அபியூஸோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த இடத்துல ஒரு ஹேஸ்ட் டிசிஷன் எடுத்துட்டாங்க. ஏன்னா அபிதுன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார், டக்குன்னு ஹேஸ்டாக டிசிஷன் எடுத்துருவேன், அதை நான் வந்து இனிமேல் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க. நிறைய லேர்னிங் அண்ட் அன்லேர்னிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் அவர்கள் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், ஓல்டு ஸ்கூல் மாதிரி, தினேஷா ராஜாவான்னு தெரியல, இந்த ஓல்டு ஸ்கூல் மாதிரி ஒரு விஷயத்த பேசி ரிசால்வ் பண்ணணுங்கிறத நான் வந்து இங்கே அதுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரி வரலையே தூக்கி போட்டு போயிடுறோம். இந்த பேசி பேசி வர்ற ரிலேஷன்ஷிப்னு, ஏன்னா எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வராத சண்டையே இல்லை, கல்யாணத்தன்னைக்குமே சண்டை வந்திருக்குன்னு நிறைய நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட அடிச்சுக்கிட்டோம். அது வந்து எப்பயுமே நடக்கும். இப்போதான் நான் நேற்றே என்ன சொன்னேன்,
நம்ம ஏதாவது ஒன்று வரும்போது நான் என்ன பண்ணேன், நான் கிளம்பி போயிடுறேன். நான் வார்த்தை நிறைய விட்டுக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப வந்து அதுக்கு வந்து நிற்கிறது வந்து கரெக்டாக இல்லை. நான் கிளம்பிடுறேன், இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். என்னோ பிரச்சனையை நீங்கள் வந்து பேசி முடிவு பண்ணுங்க ஆத்தாள் மூலம், நான் கிளம்புறேன், போயிட்டு வந்துடுறேன். அப்போ நீங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அது என்னென்னு நீங்களும் ஆசைப்பட முடியும், நானும் ஆசைப்பட முடியும். எப்பயுமே ஒரு சின்னத்துக்கே நான் வந்து ரொம்ப கதறுவேன், பதட்டப்படுவேன், ரொம்ப யோசிப்பேன், நிறைய யோசிப்பேன். இதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நேற்று கூட எழுதி வச்சிருந்தேன். ஆக்சுவலி இன்செக்யூர்ட் தான், அது இன்செக்யூர்ட் இல்லை, ஓவர் திங்கிங். யூ ஆர் ஓவர் திங்கர் அப்படின்னு ஒரு போகும்போது எனக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிற மாதிரியே இருந்தது ஆக்சுவலி அந்த விஷயங்கள் படிக்கும்போது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு, இந்த ஓவர் திங்கர் தான் நான்லாம். ஸோ அதனால் வந்து அதான் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனை வரும், பேசணும், தீர்க்கணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணும்பொழுது அதுக்கு கால நேரங்கள் கொடுக்கணும்ல. அதுதான் அங்கே இல்லை, அதுதான் கண்டிப்பாக இல்லை. நான் சொல்ல வர்றது ஜாக்கி, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேசியிருந்தோம், நிறைய பேசி வர முடியும், வந்துருந்தோம். ஏன்னா ஒரு விஷயத்தை 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை அதுவும் வந்து நாங்கள் லவ்வில் இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது உப்பே பெறாத விஷயத்துக்குலாம் சண்டை வரும். அப்படின்னதுக்கு சண்டை வரும், அப்படின்னா சண்டை வரும். அதை வந்து என்னன்னா, நான் ஏன் தெரியுமா சொன்னேன், நான் ஏன் தெரியுமா ஏன்னா அது வந்து கடிதங்கள் காலத்துல இருந்து வர்ற சண்டைகள். கடிதங்கள்ல புரிஞ்சுக்க முடியாது. நான் ஒன்று எழுதியிருப்பேன், அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. அதனால நீங்கள் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வந்து எப்பயுமே வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகணும். ரிலேஷன்ஷிப்பில் பேசிட்டிங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் தீர்வாயிடும். உண்மையிலே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்ஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு 20 வரைக்கும் வந்து டக்குனு அப்படின்னு ஒரு அவசரத்தோடு நீங்கள் போட்டு ஒரு சிக்னலில் பார்த்துருப்பீங்க, டக்குனு அப்படின்னு போட்டு போயிருப்பீங்க. இவ்வளோ பெரிய மயிரை அடிச்சு வச்சுருக்கேன், அவ்வளோ மயிராணி அப்படின்ற மாதிரி போகும். ஏன் சொல்ல லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் நீங்கள் பேசுறது அதிகபட்சமாக நீங்கள் தொடர்ந்து உரையாடுதல், வீடியோ கால்ஸ், பேசுதல், இது மூலமாக பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னா இது வந்து உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பேசியே பழக்கம் கிடையாது, எனக்கு வந்து சொல்லி பழக்கம் கிடையாது. அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும்ல. அதுதான் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்று வரவே இல்லைன்னும் போது நீங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்கறது தப்பு. அவங்களுக்கு வரலையா, உங்களுக்கு என்ன? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுன்னா, அவர்கள் மொழியில் பேசுங்கள், அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத வச்சு பேசுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அதிகமாக சலம் கட்டி ஆகிடுறோம் நிறையா. அது வந்து கடைசியில் ஆப்பா வந்து நிற்கும். ஆனால் அவங்க கரெக்டாக நம்மளை வைக்கிற இடத்துல வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸஸாக போய் நிறைய ஓவர் திங்கிங்கில் பண்ணி என்னென்னோ போயிருப்போம். அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்க எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருப்பாங்க. ப்ரியாரிட்டி பேஸில் எங்கெங்கே வைக்கணும் உங்களை அப்படின்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. நாம் தான் ஊந்து புரண்டு மானைக்கும் சந்தனமே அரைக்கும் சந்தனமேனு ஆடிட்டு இருப்பீங்க. அதுதான் மேட்ரு. ஸோ எனிவே இந்த ரிலேஷன்ஷிப்பு மற்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து என்னென்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் பேசி 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 தான் அதில் நீங்கள் வெளியவே வர முடியும். ரைட்டா? ஸோ அதுதான். ஸோ அந்த விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து போக போக அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இன்றைக்கே அது ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி, அது நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்துட்டோம், நிறைய விஷயங்கள் அதில் பகிர்ந்துருப்போம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எப்பவும் போல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஹைப்பு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அண்டு ஜாக்கி சொன்னது போல் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருப்பின் கண்டிப்பாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையிலும் என்னென்னா நிறைய இருக்குது. அதனால் இந்த செகண்டில் வந்து நாங்கள் வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்னும் பொழுது இல்லை இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் எல்லாருமே நம்ம செய்கிறது தப்பாக ரைட்டானே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதை சொல்கிறதுக்காகவே இதை நாங்கள் நிறைய இடத்துல ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்கோம். இப்போயும் நாங்கள் வந்து ஒரு ஐடியல் கப்புள் அப்படின்னு சொன்னால் செம காமெடியாக இருக்கும். அது எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சண்டையும் சச்சரவுகளோடு தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா அதில் வந்து ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் ஒரு பேச்சின் மூலமாக ஒரு உரையாடலின் மூலமாக தான் அதை வந்து முடிவு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய பேசணும் அப்படின்றது, அதுக்கு தான் அது வந்து சொல்கிறது. மற்றபடி இந்த நிகழ்ச்சி குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரம் இருக்கும் பொழுது இந்த ஒரு எபிசோடையும் அவசரம் இல்லாமல் பதட்டப்படாமல் நேரம் பண்ணி போடுறோம். இப்போ பிக் பாஸ் வரும்போது ஏன்னா 105 நாள் அதை இந்த மாதிரி பதட்டப்படாமல் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்.
அது வந்து ஒரு இன்னும் நிறைய பேர் அதில் இருப்பாங்க. கண்டிப்பாக. இது ரிலேஷன்ஷிப் மட்டுமே பேசக்கூடிய விஷயன்றதுனால இதில் நிறைய உதாரணங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்தை தேடி தான் எடுத்து வந்து பேசணும். கண்டிப்பாக. அப்போ அதுக்கு நேரம் அதிகமாகும் அப்படின்றதுனால சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிங்க நான் நம்புகிறேன். ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.